பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் ராஜா. வணக்கம். வணக்கம். அதாவது உலக விவகாரமும் வீடு வாங்குவதும் விற்றலும் என்பது தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம். ஏற்கனவே நான் கடந்த வாரம் கூறியது போல எங்களுடைய மாமனிதர் டாக்டர் NS மூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை வழங்குகின்ற பொழுது எவ்வாறு வழங்கினாரோ அவர் எங்களுடைய தேசத்தோடு இணைந்ததாக தன்னுடைய நலவாழ்வு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டார். நீங்கள் உலக விவகாரங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டே உங்களுடைய வியாபாரம் தொடர்பான விடயங்களை நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள். இப்பொழுது உலகில் நாங்கள் அந்த விடயத்தை பேசாமல் வேறொரு விடயத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். நிச்சயம் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்துகின்ற இந்த தாக்குதல் என்பது தனியே ஈரான் மீதாக மாத்திரமல்ல, லெபனான் மீதும் தாக்குதல் நிச்சயமாக அது லெபனான் நாட்டில் இருந்து 7 லட்சம் பேரை உடனடியாக அங்கிருந்து துரத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவ்வாறு இந்த போர் விஸ்தீரணப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு இந்த போர் சென்றால் உலகின் நிலை என்னவாகும்? மிகவும் உலகம் பூராகவும் பொருளாதார பிரச்சனை சந்திக்க போகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வளைகுடா மட்டும் இல்லை, இது உலகம் பூராகவும் பொருளாதார பிரச்சனையை நீடிக்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன பொறுத்தவரையில் ஏனெண்டா இது 1 வாரம் 2 வாரம் 3 வாரத்தில் முடிகிற மாதிரி தெரிய இல்லை. ஏனெண்டா இது இந்து மகாசமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டு இருக்குது. அப்படி ஒரு விடயத்தில் நாங்கள் இதை எதிர்பார்த்துருக்கக்குள்ள இப்படி அதாவது போர் ஒரு 4 வாரத்துக்கு முடியுமாக இருந்தால் உலகம் பழைய நிலைமைக்கு மிக விரைவில் வந்துடும். பெரிய ஒரு பாதிப்புகள் பெரிய ஒரு இழப்புகள் இருக்காது. ஆனால் 4 வாரத்துக்கு மேலே நீடிக்குமாக இருந்த அந்த யுத்தம் கட்டாயமாக நீடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யுத்தம் அதாவது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஈரானிலையும் இஸ்ரேலையும் துவங்கின யுத்தம் அந்த இடத்துல நிற்க போகிறது இல்லை. அப்போ இந்த யுத்தம் உண்மையிலேயே ஈரானுடைய அயத்துல்லா கொமனியை கொண்டது உண்மையாக நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் மிக ஒரு அதாவது ரஷ்யாவையும் சீனாவையும் அடித்ததுக்கு சமம். அதாவது இனிமேல் யாருமே ரஷ்யா சீனாவோட ஒரு நட்புக்கு போக மாட்டேனான். ஏனென்று சொன்னால் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை காப்பாற்றி இருக்கணும். ஒரு அதாவது ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் பின்னிப்பிணையப்பட்டவை. நட்பிலையும் சரி, இராணுவத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி. இந்த அடி இவருக்கு இல்லை. அடி ரஷ்யாவுக்கும் சீனான்ற வளர்ச்சியை உடைக்கணும்ன்றதுக்காக அமெரிக்கா நாங்கள் நினைக்கிறோம் ஈரான் அடிக்குது, ஈரானை செய்யுது. இந்த அடி சீனாவுக்கு 100% நீங்கள் நம்புங்க, சீனாவுக்கான அடி. அதை இங்கே செய்தது என்ன, சீனாவில் நேராக போய் செய்ய முடியாது. சீனா மிக பாரிய பலமாக இருக்குது. ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் இழுத்தாலும் சீனா இந்த யுத்தத்துக்கு வராது. மட்டுப்படுத்தின மாதிரி அதாவது ஈரான் மூலமாக சில விடயங்களை செய்யுமே ஒழிய சீனா இந்த யுத்தத்தில் வராது. வந்தால் தன்னுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். யுத்தத்தில் இன்றைக்கு ஈரான் அதாவது இங்கே ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உக்ரைன் பக்கம் திசை திருவப்பட்டிருக்கால ரஷ்யான்ற பொருளாதாரம் இராணுவ வளர்ச்சி குன்றி போயிருக்கு. அதே மாதிரி ஒரு நிலைமையை சீனாவுக்கு ஏற்படுத்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்து இருக்குது. அது உண்மையாகவே நீண்ட நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 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 தாக்கம் உலகத்திலே ஒரு 3வது உலக யுத்தத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையை செய்யும். அப்போ அந்த 3வது உலக யுத்தத்தை கொண்டு வரணும் என்றதுக்காகத்தான் அமெரிக்கா இதை செய்யுது. உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் அந்த அதாவது இஸ்ரேல் தாக்குனது, அதாவது ஒரு பாடசாலையை தாக்கியிருக்கு இஸ்ரேல் ஈரானில். பார்த்தீங்கன்னா 150 குழந்தைகள் இறந்திருக்கணும், 150க்கு மேற்பட்ட குழந்தைகள். அதாவது இந்த தாக்குதலை அமெரிக்கா என்ன பொறுத்தவரை அமெரிக்கா செய்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இது இஸ்ரேலுடைய ஒரு விடயம். இப்போ இஸ்ரேல் தான் இந்த குழந்தைகளை கொல்லுறது, இந்த பாடசாலைகள் மீது குண்டு போடுறது, மற்றது வைத்தியசாலையில் குண்டு போடுறது, சிறுவர்களை அழிக்கிறது. அந்த இனத்தை அழிக்கலாம் ஈஸியாக. சிறுவர்களை அழித்தா அந்த இனப்பெருக்கங்கள், இனங்கள், பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள்
தான் இந்த இனப்பிரக்கத்துக்குரிய முக்கியமான ஒரு பகுதி. அவைகள் மீதான டார்கெட் தான் இந்த மொசாட்டின் வேலைகள். இலங்கையை பார்த்தீங்கன்னா 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை உருவாக்குனது இந்த மொசாட் தான். தெளிவாக எங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் நிலைமை வேறு. ரஷ்யாவோட இந்தியா நெருக்கமாக இருந்ததால் இலங்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணும் என்றதுக்காக வேண்டி இந்த மொசாட் செய்த ஒரு சதி வேலை தான் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் ஜே.ஆர். ஜெயவர்தனாவோட சேர்ந்து செய்தது. இன்றைக்கும் இலங்கையில் மொசாட் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. இலங்கையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அழித்த காலத்தில் 2009ஆம் ஆண்டில் எங்களை அழித்த காலத்தில் இஸ்ரேல் எங்களுக்கு முழுமையான இராணுவ உதவியை ஸ்ரீலங்கா அரசுக்கு செய்ததில் முதலிடம் வகிக்குது. அதாவது எங்களோட போக்குவரத்தில் காட்டி கொடுத்தது, எங்களோட முழு விடயங்களை அந்த சேட்டலைட் மூலமாக முழு தகவல்களையும் இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த மொசாட் வழங்கினது. யாருக்கும் தெரியாது. மொசாட் செய்தது கொண்டது எல்லாமே ரகசியமாக இருக்குது. அதாவது இலங்கையில் போய் கால் ஊன்றோணுமென்று அமெரிக்காவோ இஸ்ரேலோ நினைச்சா 15 வருஷத்துக்கு முதல் அதை கிளியர் பண்ணிவிடும். தங்களுக்கு என்ன எதிராக இருக்குதுண்டா, இப்போ புலிகள் இருக்கணும்னு சொன்னால் அங்கே போய் கால் ஊன்றியலாம். அப்போ அவர்களோட அதாவது அவர்கள் 3வது உலக யுத்தத்துக்கு நீண்ட காலத்துக்கு முதலே அந்த பிளானை போட்டிருவினோம். அப்போ 2009ஆம் ஆண்டே புலிகளை அழித்தது அமெரிக்கா போய் எங்கள் கால் ஊன்றோணுமென்றதுக்காக. அப்போ சர்வதேசத்துக்கு விளங்கியல் பாருங்க. எங்களை அழிக்கக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15-20 நாடுகள் சேர்ந்து அழிச்சிருக்கிறோம். நாங்கள் அதாவது தமிழர்கள் எப்போவுமே வெளிநாடுகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது. எல்லாருடைய அன்பாக இருக்கக்கூடிய ஒரு இனம். ஆனால் எங்களை அழித்த காலத்தில் செஞ்சில் வச்சவங்க முதல் விட்ரோ பண்ணது இலங்கையை விட்டு. ஒரு சிறிய நாடு தட்டி கேட்குறது. இப்போ அமெரிக்கா இல்லை, ஈரான் யுத்தம், இஸ்ரேல் வளைகுடா யுத்தம் இல்லை, ஒரு சிறிய நாடு. எங்களுக்கு ஐக்கிய நாடு சபைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஐக்கிய நாடு சபை என்னத்துக்கு கூறுறாங்க? இலங்கை விடயத்திலே ஐக்கிய நாடு சபை சரியான முடிவெடுக்காமல் ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, ஒரு பிரயோசனம் இல்லாத சபையாக இருக்கக்குள்ள இந்த யுத்தத்தில் ஐக்கிய நாடு சபைன்றது ஒரு தேவையில்லாத ஒரு சபை. அதில் போய் கதைக்கிறதுலையோ அதில் போய் மினக்கிறதுலையோ ஒரு பிரயோசனமும் இல்லை. யாரும் ஒரு அறிவில்லாதவன், வளர்ச்சி இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன் தான் ஐக்கிய நாடு சபை பக்கம் போவான். ஏன்னு சொன்னால் 100% சொல்கிறேன், இலங்கை விடயம் ஒரு டிஃபால்ட் நாட்டு இலங்கைக்கே ஐக்கிய நாடு சபையால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க இந்த அரபு யுத்தம், அதாவது ஈரான் விடயங்கள்ல எல்லாம் இந்த ஐக்கிய நாடு சபைன்றது ஒரு 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 செல்லா காசு மாதிரி, அது ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு அமைப்பு. அதுக்கு நாங்கள் மினக்கிறதும் நீங்கள் எங்கட மக்களை பொறுத்தவரை அது செய்யுங்கோ. நான் அதுக்கு தடையாக இருக்க விரும்பல. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரயோசனமும் கிடைக்கா. மிக அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பல்வேறு விடயங்களை கூறுகின்றீர்கள். எங்களுடைய மக்கள் இன்னல்களை அனுபவித்தார்கள், உயிர்களை இழந்தார்கள். அப்பொழுதெல்லாம் எங்களை யார் யார் அழித்தார்கள் என்பதை மிக தெளிவாக நீங்கள் நிச்சயமாக பாருங்க. எங்களோட அந்த போர்க்காலத்தில் ஒரு 2000 பெண் குழந்தைகள் காணாமல் போனவ. எங்கே அந்த குழந்தைகள் வேறு நாடுகளுக்கு வேறு இடங்களுக்கு விற்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சில விடயங்களை நீங்கள் பார்க்க எங்களோட குழந்தைகள் எங்கே போயிருக்கணும், யார் மூலமாக விற்கப்பட்டிருக்கணும், இப்படியான விடயங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுக்கு வலி இருக்குது. இன்றைக்கும் 15 வருஷம் முடிஞ்சதுன்றதுக்காக நாங்கள் அமைதியாக இருக்கிறோமென்று இல்லை, வலி இருக்குது. அநியாயமாக எங்களை அழிச்ச சித்திரவதை செய்ததுகளை நாங்கள் பார்த்து எங்களோட உறவுகள் எங்களோட உறவுகள் மிகவும் துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒருபடி சாப்பாட்டுக்கு இல்லாமல் மிக கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்ததுகள். அப்போ இப்போ வர்ற சமூகத்துக்கு அது இப்போ வர்ற எங்களோட சமூக இதுக்கு தெரியாது. நாங்கள் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அனுபவித்து கண்டு வந்தாக்க. அப்போ நான் இலவாக மறக்கக்கூடிய மாதிரி இல்லை, இப்பவும் வேதனையில் தான் இந்த கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நல்லது. இப்பொழுது நிலைமை இவ்வாறு செல்கின்ற பொழுது போர்க்காலமாக இருக்கின்றது. இதை போர்க்காலம் என்றுதான் கூறலாம். நிச்சயமாக ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல் என்பது லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அதற்கு எதிரான தாக்குதல்கள் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு போர் சூழல் என்பது விமான போக்குவரத்துக்களை எல்லாம் ஸ்தம்பிதம் அடைய செய்திருக்கின்றது. நிச்சயமாக பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய நாடுகளை சேர்ந்தவர்களும் தவித்துக் கொண்டு அவர்கள் இந்த பக்கமும் வர முடியாமல் இருக்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் செல்ல முடியாமல் இருப்பதாக அங்கிருந்து வெளிவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படியான சூழலில், அதாவது இந்த போர்க்கால சூழலில் பிரிட்டனுடைய பொருளாதாரம் என்பது எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், பிரிட்டனுடைய பொருளாதாரத்தை பொறுத்துத்தான் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு வீட்டை வாங்குவதோ அல்லது விற்பதோ என்பது பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயம். ஆகவே அந்த நிலைமை எப்படி இருக்கிறது இப்பொழுது? எங்களோட மக்களை பொறுத்தவரை இன்னும் அந்த யுத்தம் எங்களுக்கு அந்த பெரிய பாதிப்பை கொண்டு வந்து தர இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த தாக்கம்தான் இப்போ எங்களுக்கு அந்த ஆரம்பமாக இருக்குது. அப்போ அந்த யுத்தம் 3-4 வாரத்துக்கு நீடிச்சாதான் சடன்லியான பாதிப்பை பிரித்தானியா சந்திக்கும். தற்போது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரித்தானியோட இராணுவம் பொருளாதார விஷயங்களை பார்க்கக்குள்ள பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு அன்றைக்குள்ள இன்னொரு 3 வாரம் நீடிக்குமாக இருந்தால் பிரித்தானியாவின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி போகும். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சரிந்திரும். மற்றது என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் உணவுகள் பிரித்தானியாவில் பெரிய தட்டுப்பாடுகள் ஏற்படும். அத்தோட இன்ஃப்ளேஷன் டக்கண்டு இப்போ 3% நிற்கிறது, 4%, 4.5 அது 5%க்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெட்ரோல் ப்ரைஸ் சடன்லியாக 2 pence 3 pence கூடிட்டு அப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே, அதுவும் எங்கள்கிட்ட நிறைய பெட்ரோல் டீசல் இருந்தும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னொரு 3 வாரம் நடக்குமாக இருந்த அந்த யுத்தம் பிரித்தானியாவின் பொருளாதாரம் மிக மிக ஒரு பாதாள நிலப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஆனால் பிரித்தானிய அரசை பொறுத்தவரையில் இதுக்கான சகல வழிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். லேபர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை முன்கூட்டியே அறிஞ்சு பாரிய விடயங்களை செய்திருக்கணும். எங்களோட மக்கள் அங்கால யுத்தம் நடந்தாலும் இங்கே பொருளாதார பிரச்சனைகள் வராதபடி சில விடயங்களை செய்து கொண்டு இருக்கணும். நான் நேர சில விடயங்களை பார்க்குறேன், மறைமுகமாக சில விடயங்களை பார்க்குறேன். மிக கூடுதலான கவனத்தை பிரித்தானிய பிரதமர் மக்களுக்காக கடுமையாக கஷ்டப்பட்டு சில விடயங்களை செய்திருக்கிறார். ஏனென்றால் தற்செயலாக இந்த யுத்தம் தொடருமாக இருந்தால் ஒரு 6 மாதத்துக்காவது பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியாட்டிலும் கீழே விழாமல் ஒரு சமநிலையில் வச்சுறதுக்கான பல விடயங்களை எங்களுடைய பிரித்தானியா பிரதமரும் நிதி அமைச்சரும் சிறப்பாக இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த விடயங்கள் இன்னும் ஒரு 3-4 வாரத்தில் தெரிய போகுது. இந்த பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் இன்னொரு மாற்றம் பெற போகுது. அந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம், எங்களோட மக்களுக்கு ஒரு பாதகமான நிலைமை இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக இரவு பகலாக பிரித்தானிய பிரதமரும் நிதியமைச்சரும் கடுமையாக பாடுபடுகிறோம் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த வகையில் பிரித்தானியா பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு லெவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. உலகம் அமைதி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அவ்வாறு நிகழ வேண்டும் என்று நாமும் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய சந்திப்பை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த சந்திப்பில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி. நிச்சயமாக நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா.